வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 26வது பாடல். அவனிப் பெருந்தோடு அம்பர் குழையடர் அம்பார் புண்பட்டு அறிவையர் தம்பார் கொங்கைக்கு இடையே சென்று அணைதரு ஆட்டங்கற்று உருகிய கொண்டாட்டம் பெற்று அழிதரு திண்டாட்டஞ் சற்றுன் ஒழியாதே. பவமர நெஞ்சார் சிந்தித்து இலகு கடம்பார் தண்டை பதையுகளம் போற்றும் கொற்றமும் நாளும் பதறிய அங்காப்பும் பக்தியும் அறிவும் போய் சங்கை படுத்துயர் கண் பார்த்து அன்புற்று அருளாயோ. விளைமாதர்களுடைய அழகிய கண் என்ற அம்பினால் மனம் புண்பட்டு அந்த மாதர்களின் மார்பகங்களுக்கு இடையே சென்று அணைக்கின்ற அந்த பழைய விளையாட்டுக்களை கற்று உருகி பெரும் சந்தோஷத்தை பெற்று பின்பு அழிவைத்தரும் திண்டாட்டம் கொஞ்சம் ஒழியக்கூடாதா பகவானே? பிறவி நீங்க வேண்டிய நெஞ்சால் சிந்தித்து விளங்குகின்ற கடம்பமலர் நிறைந்த தண்டை சூழ்ந்த உன் பாதங்கள் இரண்டையும் போற்றுகின்ற வீரமும் தினமும் உன்னை நாடி பதறுகின்ற ஆசைப்படும் பக்தியும் அறிவும் இல்லாதது போய் அச்சமுறும் துயரில் நான் விழுவதை நீ கண் பார்த்து அன்பு கொண்டு அருளமாட்டாயோ முருகப்பெருமானே. தவநெறி குன்றா பண்பிற் துறவினருந் தோற்றஞ்ச தனிமலர் அஞ்சார் புங்கத்து அமராடி தமிழினி தெற்கார்கன்றில் திரிதரு கன்றா கன்றை தழலழ வென்றாருக்கு அன்று அற்புதமாக சிவவடிவங் காட்டுஞ்சர் குருபரா. முருகப்பெருமானே, தவநெறி குறையாத குணத்தோடு இருக்கும் அந்த துறவிகளும் தோற்று அஞ்சும்படியாக தனது ஒப்பற்ற மலரம்புக்கள் 5 கொத்துக்களோடு போர் செய்து தமிழைப்போல் இனிய இளம் தென்றல் காற்றில் உலாவும் அந்த மன்மதன் இருப்பை எழுப்பி வென்ற சிவபெருமானுக்கு அன்று அற்புதமாக பேரின்ப உண்மையாம் மங்கள பொருளை காட்டிய சர்க்குருபரனே. தென்பார் சங்கத் திரள்மணி சிந்தா சிந்து கரைமோதும் தினகரத் திண்டேர் சண்டப் பிரியிடருங் கொண்டு இன்றி திருவளர் செந்தூர் கந்தப் பெருமாளே. தெற்கு திசையில் கடற்கரையிலே சங்கின் குவியலாம் மணிகளை சிந்தி மோதுகின்றதும் சூரியனின் தேரில் பூட்டியுள்ள வலிய குதிரைகளும் கால்கள் இடரும்படியாக உயர்ந்துள்ள சிகரங்களை உடைய மதில் சூழ்ந்துள்ளதுமான செல்வம் கொழிக்கும் திருச்செந்தூரில் உந்த கந்த பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நம் அருணகிரியார். நன்றி.